வெல்கம் டு எம்டிஎஸ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. நேற்று வந்து எம்டிஎஸ் கவுன்சிலிங் 2024 எம்சிசிக்கான ரவுண்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அஸ் பர் ஸ்கெடியூல் படி இன்னைக்கு தான் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அது டேட் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ஜூலை 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 7ஆம் தேதி வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. 7ஆம் தேதி வந்து நமக்கு சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நியூ டாக்டர்ஸ் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் எம்டிஎஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்டிஎஸ் டாக்டர்ஸ் தமிழ் சேனலை யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரியும் ncc.nic.in. இந்த வெப்சைட் போனீங்கன்னா எம்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ரீடைரக்ட் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேண்டிடேட் சைன்இன் அப்படின்னு இருக்கா. இந்த இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ஆஸ் யூஸ்வலாக வந்து லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரின்னு சொல்லிட்டு இருக்கா. கொடுத்ததுக்கப்புறம் இது யூஸ்வலாக வந்து உங்களுடைய எம்டிஎஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எம்டிஎஸ் உடைய ரோல் நம்பர், உங்களுடைய அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு அதில் இருக்கிற மாதிரி அப்படியே டேட்டாவை டைப் பண்ணணும். ஒரு ஸ்பேஸோ டாட் வச்சிங்கன்னா கூட ரெஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா எம்டிஎஸ் உடைய அந்த போர்ட்டல் தான் இவங்க வந்து சர்வரில் வந்து சிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு நம்பர் மாற்றியோ இல்லை டாட்டோ ஸ்பேஸோ அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு இல்லாத மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம் ஆஸ் பர் எல்லாருமே வந்து நீட் எம்டிஎஸ் உடைய ஸ்கோர் கார்டு அல்லது அட்மிட் கார்டு வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய அம்மாவுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணுறது இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பரும் இங்கே ஷோ ஆயிரும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எம்டிஎஸ் கொடுத்து அந்த எல்லாமே டீட்டெயில் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்களாக வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செக்யூரிட்டி பின் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் நெக்ஸ்ட். இது வந்து ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மொபைல் அண்ட் இமெயில் ஐடி வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது லாகின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்காண்டி. ஓகேவா? மொபைல் ஒன் டைம் ஓடிபி, மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ரெண்டு இதில் எதர் ஆர் ஒன் நீங்கள் வந்து டைப் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும். மொபைலில் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். அதுதான் ஆர் சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டெப்பு. இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப்புக்கு போகணும்னா உங்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலரில் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் இருக்கு. அடுத்து வந்து 1, 2, 3, 4, 5, 6. 5 ஸ்டெப் அடுத்து இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்த ஸ்டெப்பு. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய ஜெண்டர் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு எம்டிஎஸ் பொறுத்தவரையும் அது பேஸ் பண்ணி எடுத்து வந்துடும். உங்களுடைய ரிலிஜன் எல்லான்றது இந்துவா என்னன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுத்துடணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, சிங்கிள் ஆர் மேரிட்னு கேட்குறாங்க. ஆர்ம் ஃபோர்ஸ் மெடிக்கல் கல்லூரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும், இல்லை நோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்டெப். இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப். உங்களுடைய பிடிஎஸ் மார்க், இப்போ நீங்கள் எம்டிஎஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன், பாசிங் ஸ்டேட்டஸ், பாசிங் இயர், இந்த என்ரோல்மெண்ட் நம்பர்ன்றது உங்களுடைய ஃபைனல் இயர் டிகிரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அதில் இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் என்ரோல்மெண்ட் நம்பர். அந்த உங்களுடைய ஃபைனல் இயருடைய முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓவராலாக டிகிரி கம்ப்ளீட்டட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் என்ரோல்மெண்ட் நம்பர். கொடுத்துட்டு எந்த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜில் படிச்சிக்கின்றதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்க பிடிஎஸ். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சிம்பிள் ஸ்டெப்பு தான், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள்
இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டட்னா எஸ், இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். நோன் கொடுத்தீங்கன்னா கரண்டா நீங்க எந்த அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேவா? ஸோ இன்டர்ன்ஷிப்போட டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ இங்கே தான் வந்து கொடுக்கணும். ஸோ எங்கே எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்கே முடிச்சிங்க, எந்த இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க, ஸோ நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்னா படித்த இன்ஸ்டியூட், இல்லை சில பேருக்கு வந்து படித்த இன்ஸ்டியூட் தாண்டி வேற ஒரு இன்ஸ்டியூட் நான் இன்டர்ன்ஷிப் படிச்சேன்னா அதோட டீடைல்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கவுன்சிலிங் வந்து செலக்ட் பண்ண போறீங்க. இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போறேன்னா ஆல் இந்தியா கோட்டா செலக்ட் பண்ணா போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரி இவிஎஸ் கேட்டகரி அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 25,000 ரூபா வரும். ஓகேவா? இதே வந்து ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா சாரி இது ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 ரூபாய் வரும் நினைக்கிறேன். சார் 10,500 ரூபாய் வரும். 25,000 பிளஸ் 1,000 ரூபாய் சம்திங் வரும். ஓகேவா? அதை வந்து நீங்க ஏற்கனவே செக் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் நான் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அன்ரிசர்வ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா இருந்தா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்ணினா 26,000 ரூபாய் 25,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வரும். அதே இது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டுக்குமே சேர்த்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா 2,05,000 ரூபாய் வரும். ஸோ 2 லட்சம் 2.5 அதாவது 2,05,000 ரூபாய் 2,05,000 ரூபாய் எல்லா கேட்டகரிக்குமே 2,05,000 ரூபாய் ஆல் இந்தியா கோட்டாவும் டீம்னு செலக்ட் பண்ணா. ஸோ இதை பத்தி நான் நேற்று ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க டீட்டெயிலா. இவ்வளவுதான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஸ்டெப் வந்துடும். பேமெண்ட் ஸ்டெப் நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ பேமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ணலாம், கார்டில் பே பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் வந்து 2 lakhsக்கு மேல, அதாவது வந்து நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் வழியா வந்து பே பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். அதாவது நான் சொல்றது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் செலக்ட் பண்றவங்க. நீங்க ஆல் இந்தியா கோட்டானா ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் வாங்குறாங்க. ஒரு 10,500 ரூபாய் ஒரு ரிசர்வ் கேட்டகரிக்கு, ஒரு ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு 25,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா கார்டுல வந்து நீங்க வந்து பே பண்ணா ஓகே, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இதே நீங்க ஒரு 2 lakhs ஒரு லிமிட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த 2 lakhs பண்ணும்போது நெட் பேங்கிங் வழியா பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைனலா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபைனல் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். அப்ளிகேஷன் ஓவர். முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு கவுன்சிலிங்கோடைய அந்த எம்டிஎஸ் கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் வந்து 7ஆம் தேதி வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வருஷம் எம்டிஎஸ் கவுன்சிலிங் வந்து நான் அட்டன் பண்ண போறேன் சார், எனக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ரோல் ஆயிருக்காங்க. நாட் ஒன்லி ஸ்டேட் மட்டும் கிடையாது, ஸ்டேட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே நம்ம எம்டிஎஸ்க்கு ப்ராப்பராக கைட் பண்றோம். உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா